பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இனி நம் வானொலியில் வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைவண்டி குழுவினரின் நையாண்டி நிகழ்ச்சி. வணக்கம். நடைவண்டி குழுவினரின் இலக்கியத்தின் நெல்லல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி சங்க இலக்கியம் மற்றும் 14 கீழ்கணக்கு நூல்களிலிருந்து சில பாடல்கள் எடுத்து அதில் நம்ம நகைச்சுவையாக பேச போகிறோம். சொல்லுங்கள் சிவராம், இன்றைக்கி நீங்கள் என்ன பேச போகிறீங்க? இன்றைக்கி திணைமாலை 150லேருந்து ஒரு சில செய்திகளை பார்ப்போம். சொல்லி சுனைநீலன் சோபாலிகை செயலை எள்ளி அலாகத்தின் மேலாய்ந்து தெள்ளி இதனார் கடியடுங்கா வீர்கடா யானை யுதனார் கடிந்தான் உளன். அப்படின்னாவா? இப்போது திணைப்புணம் காக்கிறதுக்கு தலைவி பரணி மேலே அமர்ந்திருக்காங்க. திணைப்புணம்னா என்னன்னு முதல்ல சொல்லு. திணை விளைவிக்கிற இடம் தான் திணைப்புணம். சரி, அங்கே என்ன பண்ணுறாங்க தலைவி? அங்கே வேறு எதுவும் உயிரினங்கள் அந்த திணைப்பேரை மேயாமல் இருக்கிறதுக்காக பரணி மேலே இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த திணைப்புணத்தை. சரி, அப்போ அந்த வழியா ஒரு யானை வந்துருது தலைவியை தாக்கிறதுக்காக. அப்போதான் நம்ம தலைவன் என்ன பண்ணுறாரு, வேமா தலைவியை காப்பாற்றுக்காக. எந்த நாட்டுக்கு தலைவனாக இருந்தார் அவர்? ஒரு நாட்டுக்கு தலைவன். சரியா? இங்கே குறிஞ்சி திணை தலைவனாக சொல்லியிருக்காங்க. அவர் அந்த நாட்டு தலைவனாக இருக்காரு. அங்கேருந்து தலைவியை தாக்க வந்த யானையை கூர்மையான அம்பை விட்டா யானை செத்து போயிரும்ல. கூர்மை மழுங்கின முட்டம்பு. சரி, அந்த அம்பை விட்டு யானையை விளக்கிடுறாரு. ஓ, அதுக்கு பயந்து அந்த யானை ஓடிடுச்சு. ஒன்னா ஓட்டாங்கிற யானை ஓடி பார்த்து மிதிக்கல. அதெல்லாம் ஓடிடுச்சு, அதெல்லாம் மிதிக்கலை. இவர் விட்ட முட்டம்பை பார்த்து லைட்டாக போய் தண்டிருக்கும் போல. சொன்னோன்னே யாரோ நம்ம மேலே கல்லறிதான்னு சொல்லிட்டு யானை ஓடிடுச்சு. ஓடினதுக்கு அப்புறமா அப்போ தான் நம்ம தலைவன் போய் தலைவிக்கிட்ட இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருந்த பூவெல்லாம் பிடுங்கி அந்த பொண்ணோட கூந்தல் வச்சு விட்றாரு. இதை நம்ம தோழி பார்த்துக்கிறன்ட்டு தோழி நேராக போய் செவிலி. சரி, செவிலினா யாருன்னு தெரியுமா? யார் சொல்லு? தலைவியை வளர்த்த தாய். தலையை வளர்த்தாக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு தலைவன் இருக்காரு, நம்ம தோழி அன்னைக்கு திணைப்புணத்தை காத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு யானை ஒன்று வந்துச்சு. அந்த யானை தலைவியை தாக்க வரும்போது தலைவன் போய் முட்டம்பு, இந்த முக்கியமான மழுங்கலான ஒரு அம்பை விட்டு பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு மனசளவுல கூட எந்த உயிருக்கு தீங்க செய்யாத ஒரு தலைவனை நம்ம தலைவி தேர்ந்தெடுத்திருக்கா அப்படின்னு செவிலிக்கிட்ட மிகைப்படுத்தி கூடுறான். மிகைப்படுத்தி வாயிலிருந்தே வந்துருச்சு. ஆமா, வேற என்ன பண்றது? மிகைப்படுத்திக்கிட்டு வந்துருச்சுல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அது எப்படி இருக்கும்? முட்டம்புக்கு பயந்து யானை போகுதான். அப்போ தலைவன் அங்கேருந்து பூ கொண்டு வராம அங்க சுனைநீர் அங்க பூத்திருக்குள்ள பூ குட்டி குட்டி பூவா பிடுங்கி கொண்டே தலைவிட்ட கொடுத்து காதலை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆமா, இந்த காலத்துல மாதிரி அப்புறம் மொளம் 50 ரூபாய்க்கு வாங்க முடியும். இப்போ பூவில் என்ன விலை விற்கிது? சும்மாவா? சும்மா இல்லை, அரும்பு கிலோ 300 ரூபா விற்கிது. 300 ரூபா வாங்குறதுக்கு நம்ம பயில்கிட்ட காசு இருக்குமா? இருக்காது. அதனால இது மூலயமா எனக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த இருக்கிற இடத்துலே எல்லாமே அந்த காலத்துல இயற்கையோட ஏய்ந்து வாழ்ந்துருக்காங்க. அதனால அதை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம பறிச்சு கொடுக்க முடியுமா? என்னதை பறிச்சு கொடுக்க? அரளிப்பூ தான் பறிச்சு கொடுக்கலாம். ஆக மொத்தம் இப்போ பயந்து ஒன்று யானையை இன்னைக்கு அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஆமாம், ஒரு யானையோட வீரத்தை ஒரு மழுங்கலம்புக்கு பயந்து ஒன்றதா சொல்லி யானையை கேவலப்படுத்தியிருக்காங்க. அதில் தலைவனோட அந்த வீரமும் அந்த இடத்துல போதான். அப்போ கூட அந்த யானையை தாழ்த்தி தான் தலைவனை வீரனாக்கணும், அதாவது கருணை உள்ளவனை ஆக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பத்தியா? ஆமாம், கருணை உள்ளம் கொண்ட தலைவன். அதான் அது என்னன்னா, இப்போ அந்த யானையை கூட துன்புறுத்தாதவன் நம்ம பொண்ணை துன்புறுத்த மாட்டான் கண்டிப்பாக அப்படிங்கிறது. எப்படிலாம் ஐஸ் வச்சுருக்காங்க பாரு வீட்டில். அப்போது அந்த தலைவி அந்த யானையை கண்டு பயந்துட்டு இருந்ததுனால அந்த பூ பிடிங்கி கொடுத்தா மென்மையாக்கியிருக்காரு. பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பரவாயில்லையே, நீங்கள் நல்லா உரை எழுதுறீங்களே தனியாக. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நடைவண்டி குழுவினரின் இலக்கியத்தில் எல்லல். இணைந்திருங்கள் 90.8. அடுத்து நீ ஏதாவது சொல்லணும் சொன்னியே. அகநானூற்றில் 56வது பாடலை சொல்லணும். சரி, சொல்லுங்க பார்ப்போம். நகையாகின்றே தோழி, சிரிப்பாக வருதே தோழி. அப்படியா? நெருநல் மணிகண்டன்ன துணிகயம் துளங்க இரும்பு என்றன்ன கருங்கோட்டு எருமை ஆம்பல் மெல்லடை கிளிய குவளை கூம்புவிடு பல்மலர் மாந்தி கரைய காஞ்சி நுண்தாது ஈர்ம புறத்து உரைப்ப.
மெல்கீடு கவுள அல்கு நிலை புகுதரும். தந்துரை ஊரன் தின்தார் அகலம் வதுவை நாளணி புதுவோர் புணரிய பரிவோடு வருவும் பாணன் தெருவில் புனிற்றா பாய்ந்தென கலங்கி யாழிட்டு எம்மனை புகுந்தனனே. அது கண்டு மெய்மலி உவகை மறையினன் எதிர் சென்று இம்மனை அன்று அஃது உம்மனை என்ற என்னும் தன்னும் நோக்கி மம்மர் நெஞ்சினோன் தொழுது நின்றதுவே. போதும் போதும், லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கே. அதான் இந்த நெடுந்தொகைன்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. நல்லா நீளமாக இருக்கனால நெடிய தூரம், அப்படி நெடிய அடிகளை கொண்டது அகநானூறு. இதில் வந்து ஆரம்பமே சிரிப்பாக வருதே தோழி அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படி என்ன இதில் சிரிப்பாக இருக்குது? அதான் நானும் கேட்குறேன், என்ன சிரிப்பாக இருக்குது? நீ இவ்வளோ சொன்னதில் உட்காந்து கேட்டு எனக்கு கடுப்பாக தான் இருக்குது. இது கேட்டால் அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது எப்படி நமக்கு புரியும்? அதான் உரை எழுதியிருக்காங்கல்ல, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போது எடுத்தோன்னே அவன் தலைவனோட ஊரை பற்றி சொல்கிறாங்க தலைவி. அது எப்படிப்பட்ட ஊர்னா, எருமை மாடு இருக்குல்ல, ஆமாம், நல்லா இரும்பு மாதிரி கொம்பு இருக்கிற எருமை மாடு குளத்துல இறங்கி அந்த ஆம்பல் இதழ்கள்லாம் அந்த இலைகள்லாம் கிளியிற மாதிரி இறங்கி அதுக்குள்ளே இருக்கிற கோலை மலர்கள் எல்லாம் சாப்பிடுமா. சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் மேலே ஏறி கரையில் வந்து உட்காந்து அந்த காஞ்சி மரத்தில் இருக்கிற நுண் தாதுகள்லாம் அது மேலே விழுகிற மாதிரி உட்காந்து அப்படியே தின்னதெல்லாம் ஆசை போட்டுட்ருக்குமா. இப்படிப்பட்ட நீர்நிலைகளை உடைய ஊர்க்காரன் தான் நம்ம தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எருவ மாடு குளிக்கிற அளவுக்கு அந்த ஊரில் அவ்வளோ தண்ணி இருக்குது. ஆமாம், அது வந்து இப்போது இன்னொன்று சொல்கிறாங்க. இதில் வந்து உள்ளுரை ஓமம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இறைச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த எருமை வேறு யாரும் கிடையாது, தலைவனா? அவனே தான். பரவாயில்ல, எருமைக்கு நிகரான தலைவன். ஆமாம், எருமை மாதிரி. அப்போவே ஒரு எருமைன்னு திட்டிருக்காங்க ஆண்களை. அது ஏன்னா தலைவியை விட்டுட்டு போய் பரத்தமை ஒழுக்கத்தில் இருந்தனால தலைவிக்கு வந்து கோவம் வந்து அவனை எருமையோட ஓமையாக சொல்கிறாங்க. இது தப்பு தானே, பரத்தமை அப்படிங்கிறது? கண்டிப்பாக தப்பு தான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அடிகள்லாம் என்ன வருதுன்னா, இந்த பரத்தையோட தலைவனை சேர்த்து வச்சுருப்பான்ல ஒரு பாணன். கண்டிப்பாக தலைவனோட தோழன் பாணன். அந்த பாணன் வந்து யாழ் வச்சுக்கிட்டு தெருவில் வந்துட்டு இருந்தானே. ஒரு பசுமாடு அவனை பார்த்து பாஞ்சிருக்கு. பாய்ந்தோன்னே இது யார் வீடுன்னு தெரியாமல் தலைவியோட வீட்டுக்குள்ளே பூந்துட்டான். ஐயோ! ஆமாம், உள்ளே விழுந்தடிச்சு யாழெல்லாம் கீழே போட்டுட்டு விழுந்தடிச்சு உள்ளே வந்து விழுந்திருக்கான். தலைவி பார்த்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் இவன் தான் நம்ம ஆளை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போனவன் தலைவனை அப்படின்னு சொல்லி தலைவி பார்த்து சிரிக்கிறா. நல்லா வந்து விழுந்தியா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறான்னா, இது வந்து உன் வீடு கிடையாது, உன் வீடு அங்கே பரத்தையோட வீடு, அங்கே போடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றாங்க. ஐயோ! அதை பார்த்து பாணன் வந்து கை கூப்பி நிற்கிறான், மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு. இதை வந்து அந்த பாணன் விழுந்ததை பார்த்து தலைவிக்கு சிரிப்பு வந்துச்சான். அதுதான் வந்து சிரிப்பாக வருது தோழியா? ஆமாம், புரியுதா? புரியுது. எப்படிலாம் அந்த காலத்தில் வாழ்க்கை இருந்திருக்கு. அது அந்த துன்பத்துலேயும் வந்து தலைவி வந்து நகையாகின்றே தோழி, சிரிப்பாக வருதே தோழின்னு சொல்லியிருக்கா. அந்தளவுக்கு வந்து தைரியமாக பெண்கள் அதை சமாளித்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அந்த காலத்தில். ஆமாம், அந்த காலத்தில். அடுத்து இன்னொன்று இருக்குது. என்னது? அடுத்து இன்னொன்று இருக்குது கார்த்தி. என்னது இருக்குது? சொல்லவா? சொல்லுங்க, சொல்கிறதுக்கு தானே சொல்கிறேன். சாந்தமெறிந்துழுத சாரர் சிறிதினை சாந்தமெறிந்த விதன் மிசை சாந்தங் கமல கிளிக்கடியும் கார்மயிலன்னா உமிழ கிளியல வார்த்து. இதுக்கும் விளக்கத்தை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சொல்கிறேன். சந்தன மரம் இருக்குல்ல? ஆமாம், சந்தன மரத்தை வெட்டி. அது கேஸ் ஆயிரும்லப்பா. அப்போ கேஸ் இருக்காது, இப்போ தானே கேஸு. சரி. அந்த மரத்தை வெட்டி நம்ம தலைவி அந்த திணைப்பூனம் காக்குறாங்கல்ல. சரி, அவங்க எத்தனை காலத்துக்கு தான் திணைப்பூனம் காத்துக்கிட்டே இருப்பாங்க? வேற வழி இல்லை, காத்தானே ஆகணும். ஏன்னா இங்கே இப்போ தானே தலைவன் வருவார், பார்க்கலாம். ஆமாம். அதில் அப்போ கூட பாருங்க, தலைவிக்கு வந்து எப்படிப்பட்ட பரணை தெரியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எப்படிப்பட்ட பரணை? சந்தன மரத்தை வெட்டி சந்தன மரத்தை காலா ஊனி அதுக்கு சந்தன மரத்தாலேயே ஒரு பரணை அமைச்சு அதில் தலைவி உட்காந்துருக்கா. ஓ, மணக்க. ஆமாம். சரி. காதல் மணக்க சந்தன மரம் மணக்க காதல் பண்ணுறாங்க 2 பேர். சரி. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தலைவி வந்து கிளிகள் குருவிகள்லாம் அங்கே வரும். ஆமாம், அதுக்கு தானே பரண் போட்டு அதை வந்து தலைவி வந்து சத்தம் போட்டு விரட்டுவான். முன்னாடி வேட்டைக்கு இருந்தப்போ வந்து எப்போ எல்லா கிளிகளும் வரும், அந்த இங்கே வந்து தலைவியோட சத்தத்தை கேட்டு பறந்து போயிடும். அங்கே வந்து ஆள் இருக்காங்க, நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு பறந்து போயிடும். சரி. தலைவி வந்து தலைவனோட காதல் மிகுதியால் இருந்தப்போ அவள் அந்த கிளிகளை வந்து விரட்டுறதுக்காக ஒரு சவுண்டு போட்டிருக்கா. என்ன சவுண்டு? கிளி கத்துற மாதிரி. கத்தி காமிங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயோ!
கிளி இப்படியா கத்தும்? இல்லை இதில் அப்படி தான் ஆயோன்னு தான் போட்டிருக்காங்க. அதான் இங்கே கதையே. அதான் இப்போ வரப்போகுது. ஆயோ அப்படி கத்திருக்கு. ஓ, அந்த காலத்தில் இப்படி தான் விரட்டியிருக்காங்க. அப்படி விரட்டும் போது அந்த கிளிகள்லாம் முன்னாடி பறந்து போன கிளிகள் இப்போ என்ன பண்ணிடுச்சுன்னா, நம்ம கூட்டத்தில் உள்ள ஒருத்தவங்க தான், நம்ம கூட்டத்தில் அதோட சக உயிரினங்கள் தான் இருக்கு போல, இன்னும் திணைப்புணம் காக்க தலை வரல அப்படின்னு, இன்னும் யாரும் வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிளிகள்லாம் அங்கேயே இருந்திருக்கு. சரி, அதை பார்த்த தோழி போயிட்டு தலைவன் சொல்லிட்டா, கோத்து விட்டா, நீ வராதனால உன் மேல காதல் மிதியில உன் நினப்பிலே இருந்துட்டு அவரோட பெண்மை வந்து மிகுந்துருச்சு. ஓஹோ, இப்பதான் மிகுது, அப்ப இதுக்கு முன்னாடி இல்ல. இல்ல, பெண்மை மிகுந்ததுனால அவ பேசும்போது கிளிகளை கூடும் போது கிளி மாதிரியே இருந்து போச்சு. இதை உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா தலைவி வந்து, நீ திணைப்பொண்ணலாம் காக்க வேணாமா, நீ ஒன்ன கொண்டங்கி வச்சு நல்லா பண்ணிக்கிட்ட, நீ பேசாம வந்து வீட்டிலே இருந்துக்க, நாங்கள் யாராவது போய் வந்து தட்டை வச்சு இதை வச்சு அடிச்சு நாங்கள் குருவியெல்லாம் விரட்டிக்கிறோம், அதனால என்னை வந்து கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு தலைவன்கிட்ட போய் தோழி சொல்கிறான். ஓஹோ, அப்போ வந்து தலைவியை வந்து கிளி மாதிரி ஓமிக்கிறாங்க. கிளி மாதிரி ஓமிக்கிறாங்க. ஆமாம், போன பாட்டில் தான் பார்த்தோம், தலைவனை எருமைக்கு ஓமிச்சிருந்தாங்க. ஆமாம், இப்போ வந்து தலைவியை கிளியாக பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேன், அது பெண்களுக்கே உரிய அந்த மனப்பக்குவத்தினால தான் பெண்களை எப்போதுமே உயர்வான ஓமைகளாகவும் ஆண்களை எருமை போன்ற இழிவான ஓமைகளாலும் சொல்லுகிறாங்க. அந்த காலத்தில் புலவர்களை நம்ம உண்மையிலே பாராட்டி ஆகணும். எப்படின்னா, கிரேக்க நாகரிகத்துலலாம் பரத்தமை, அதாவது பல பெண்களோட இருக்கிறது வந்து ஒரு ஆணுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ் இலக்கியத்தில் தான் என்னதான் அந்த பழக்கங்கள் இருந்தாலுமே அதை வந்து ஏற்றுக்காமல், அதை அங்கீகரிக்காமல் அந்த புலவர்கள் கண்டித்து எழுதியிருக்கிறாங்க. அதனால் அதுக்கு தான் அந்த சான்று எருமை. ஆமாம், அதனால் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வதால் அதில் வந்து இருக்கிற கருத்தை நம்ம மறந்துடக்கூடாது, சிந்திக்கணும், செயல்படணும். நன்றி, வணக்கம்.